கிளம்பிட்டடி நீ கண்டிப்பா இதை இப்ப வந்துருவ ஏதோ ஒரு கொஞ்ச நேரம். ஒரு நல்ல ஜோடி கெட்ட ஜோடிக்கெல்லாம் கிளம்பி போறதுக்குள்ள 1000 பர்மிஷன் வேற எல்லாத்தையும் கேட்டு. அத்த கண்ணே இங்க இருக்கேம்மா. கண்ண மேலோட்டமா பாத்துட்டு போயிட்டு குத்துக்கலான்னு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு 1000 பிரச்சனை. நீங்க வேற என்ன பண்றீங்க? இன்னைக்கு மேக்கப்ல ஓவரா இருக்குது. கல்யாணத்துக்கு. உனக்கு கல்யாணமா? எனக்கு ஏது கல்யாணம்? அப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போற மாதிரி புது பொண்ணாட்டுக்கு கிளம்பி இருக்கிற. என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு தொண பொண்ணா போறியா? தொண பொண்ணும் கிடையாது, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனா. நான் இப்படி போகாம ஒரு பிச்சைக்காரி மாதிரி போனா அவளால எனக்கு என்ன நினைப்பாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இல்ல வேற நீங்க வேற விதமா பேசுவாங்கன்ட்டு நீ நினைப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. நமக்கு எப்படியோ அப்படித்தான் தண்ணி எடுக்கிறக்கே நீங்க தங்கத்தை போட்டு வந்து நிக்கிறீங்க. நான் ஒரு கல்யாண காட்சி போகும்போது இப்படி கூடமா போகக்கூடாது. எனக்கு எதுக்குமே நிம்மதி இல்லை. என் புருஷனுக்கு நான் போன் பண்ணி சொன்னாதான் ஆகும். நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் அகிலாண்டேஸ்வரியுடைய மருமகள். இப்படி போனீங்கன்னா உங்களை மதிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இப்படியோ என் மனசு அப்படியே கரைச்சிட்டா. எப்படிதான் உன் புருஷன் இல்லாம ஒரு கல்யாணத்துக்கு ஆச்சுக்குன்னு தனியாவே போறியோ? வீட்டுல பெரியவங்கள யாரும் கூப்பிட்டு போகணும், அதுவும் கிடையாது. பாக்குறவங்க புருஷன் எங்கன்னு கேட்டா என்னமா பதில் சொல்லுவ? பாருங்க இருக்காருன்னு உண்மைதான் சொல்லியாரு. நான் என்ன சொல்ல முடியும்? இல்ல என்ன சொல்ல முடியும்? எனக்குத்தான் கேவலமா இருக்குது உன்னை தனியா அனுப்புறதுக்கு. கூட சின்னவ பெரியவ ஏதாவது பேத்திய கூப்பிட்டு போமா? நான் தனியாவே போய்க்கிறேன். என்னோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் வர்றாங்க. நான் எல்லாத்தோடையும் சேர்ந்து ஜாலியா போகணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீ விடுங்க. அங்கேயும் இந்த பெருச்சாடி பண்ணி இதெல்லாம் என்ன கூப்பிட்டு போயிட்டு இருக்க முடியாது. சும்மா பார்த்தாலும் அதை உண்மைதான். என்னோட ஃப்ரெண்டுகளோட போய் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி போயிட்டு நேரங்காலமா வாமா. போகும்போது தனியாச்சு. யுவதி ஏமா இப்ப அவளை கூப்பிட்டு போக மாட்டேன்ட்டு மறுபடியும் ஏன் கூப்பிடுற? தண்ணியாச்சும் கொடுக்க சொல்லுங்க. ஏன் நீங்க போய் மொண்டு குடிக்க மாட்டீங்களா? நீங்க மேக்கப் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு குடம் தண்ணி கூட இடுப்புல சுமக்க மாட்டேங்கிறீங்க. நான் இப்படி போய் வாமா ஒரு சம்ப தண்ணி மொத்துட்டு வாடி. உங்களுக்கு தேவையா நீங்க மொந்துக்கிற மாட்டீங்களா? என்னைய வேலை வாங்குறீங்க? நானே டயர்ட்ல இருந்தேன். காலேஜ் போயிட்டு இப்பதான் வந்தேன். என்னையே டார்ச்சர் பண்ணி இன்னும் ஒரு சம்ப தண்ணி மோந்து கொடுக்கறதுக்கு இப்படியா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட மோந்து கொடுக்க மாட்டேங்குது. ஐயோ அத்தை 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 எந்திரிங்க. என்னாச்சு? என்னம்மா அந்த சத்தம்? பாட்டி வாங்க. அத்தை மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. நாடகத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நான் தான் போன்னு சொல்லிட்டேன்ல. இன்னும் என்ன மயக்கம்? ஏமா உன் டிராமாவுக்கு ஒரு அளவே இல்லையா? தண்ணி ஊத்து கொடுங்க. என்ன காலையில சேராது சாப்பிட்டுட்டியா? தண்ணி கொடுக்க கொஞ்சம். காலையில என்ன சாப்பிட்ட சாமி? என்னது ஒட்டியானமா? இதெல்லாம் சொந்த வீட்டுக்குள்ளேயே களவாணித்தாலும் நான் கேட்டா வாங்கி தர போறேன். எடுத்து போய் பத்திரமா. ஒட்டியான வேற கீழே வந்துச்சு. என்னாச்சு சாமி? என்ன சாப்பிட்ட? தலை சுத்தம் தான் வருது காலையில. என்னன்னு பாருங்க பாட்டி. தலைக்கு ஊத்தி எத்தனை நாள் ஆச்சு? 2 மாசம். 2 மாசமா? ஏண்டி கல்யாணம் ஆகிய 1 மாசம் தானே ஆகுது? அடி மானக்காரமா, வெளிநாட்டுல இருக்கும்போது எப்படி நீ கன்சீவ் ஆன? நீங்க என்ன கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது, எப்படி நீ தலைக்கு ஊத்தி 2 மாசம் ஆகுதுன்னு சொல்லுவ? ஏண்டி எங்க குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? ஏண்டி கல்யாணம் ஆகி மறுவாரமே என் புள்ள ஃபாரின் போயிட்டா. எப்படி நீ 2 மாசம் ஆகுதுன்னு சொல்ற? இந்த கொடுமைய நான் இந்த ஊர் உலகத்துக்கு எப்படி சொல்லுவேனே? நான் என் பையனை ஆசாசையா வளர்த்தேன். அவனைதான் இழுத்து கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவன் பேரன் பேத்தியாவது கொஞ்சம் நல்லா பெருமையா வளர்க்கலாம் ஆளாக்கலான்னு ஆசைப்பட்டேனே. இப்போ இப்படி ஒப்பாரி வைக்காதீங்க, நிறுத்துங்க. உங்க பையனை கல்யாணம் பண்ணது வேண்டாம், 1 மாசம் 2 மாசம் இருக்கலாம். ஆனா நானும் உங்க பையன் ரொம்ப நாளா இதெல்லாம் என்ன பொறுப்பு? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இல்லாம அசிங்கப்பட்டு வந்து நிப்பீங்க. இந்த காலத்து பிள்ளைகளை நம்ப முடியலையே. அதுக்காக நீங்க என்னடா என் நடத்தில சந்தேகப்படுறீங்க? அப்புறம் நடத்தையில சந்தேகப்படாம
இப்படி ஒரு மாசத்துல எப்படி நான் எப்படி என் சொந்தக்காரங்க எல்லாம் பெருமையா சொல்றது? எப்படி மாமன்காரன் தான் எப்படி நாங்க கன்ஃபார்ம் பண்றது? உங்க மாமன் கால் பண்ணி கேளு. கால் பண்ணல கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த ஊர் உலகத்துக்கு நான் எப்படி என் சின்ன மருமக எப்படி கர்ப்பமானத விஷயத்த சொல்லுவேன்? கேக்குறவங்க காரிக்கே துப்ப மாட்டாங்களா? இருக்குங்க, நல்ல செய்தி தானே. இதுக்கு என்ன ஒப்பாரி? ஏடி கல்யாணத்துக்கு முன்னாடி மாநிலத்துக்கு போய் வந்துட்டு இப்ப வந்து நல்ல செய்தின்னு சொல்றீங்க. எப்படி நான் என் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்றது கௌரியமா? நான் மாசமா இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்றீங்க. உங்க பையனுக்கு சொல்லணும். அடிச்சு இவ வேற ஒண்ணு கிடைச்சா போதும் அப்பவே ஆட்டை கொடுக்குறது. ஐயோ கடவுளே, கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சா? இதெல்லாம் நேரம் காலம் பார்த்து நல்ல சாந்தி முகூர்த்தம் எதுக்கும் நேரம் குறிச்சு தராங்க. அப்ப பண்ண வேண்டிய பையன் கேட்க வேண்டியது என்னையே கேக்குறீங்க. நான் போறேன். ஏண்டி ஊசி இடம் கொடுக்காம நூலு நுழையாதடி. நீ எதுக்கு இடம் கொடுத்த? உனக்கு அறிவு அவங்க வீட்டுல இப்படிதான் வளர்த்தாங்க, தராதாரம் தெரியாம. உங்க மேல சந்தேகமா இருக்கு. வாங்க இவள டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம். செருப்பு பிஞ்சிரு நாய. டிஎன்ஏ டெஸ்டா? ஆமாடி, என் மாமன் தான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? எனக்கும் டவுட்டாவே இருக்குது. என் புள்ள வரட்டும். இன்னைக்கே போன் அடிச்சு சொல்லி என் புள்ளைய வர சொல்றேன். வந்து நீங்க என்ன போன் அடிக்கிறது? நான் போன் அடிக்கிறேன். இதே பொழப்பா போகுது. எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்படுறதே இல்லை. என் சொந்த பந்தத்துக்கு நான் எப்படி சொல்லுவேன்? ஐயோ பாட்டி கதை அடைச்சிட்டாங்க. வாங்க போய் பாக்கலாம். ஏதாவது நீங்க சந்தேகப்பட்டு பேசுறதுக்கு எதுவும் பண்ணிக்கிறாம. அவளா தூக்குல தொங்குவா, நம்மள வேணா தொங்க விடுவா. இப்படி நடு தெருவில் நடு வீதுல ஐயோ சாமி, என் பிள்ளைக்கு கால் பண்ணணும். என் போன் எடுமா. அத்தை கதவை திறங்க. ஐயோ அத்தை, பாட்டி வாங்க. அத்தை வாயோ. அத்தை கதவை திறங்க. ஹலோ மாமா, நீ அவசரப்பட்டதுக்கு நான் பலிகடன் ஆயிட்டேன்டா. சீ, உங்க அம்மால இருந்து அந்த நண்டு சுட்ல இருந்து எல்லாம் எனக்கு கிண்டலா பேசுறாங்க. இங்க தயவு செஞ்சு நேர்ல வந்து பேசுங்க. எதா இருந்தாலும் தொண்டை கட்டிக்குச்சா எனக்கா? சீக்கிரம் வாங்க. வாழைப்பழ தோலை சாப்பிட்ட. சீக்கிரம் வாயா. எல்லாரும் எனக்கு கேவலமா பேசுறாங்க. நீ பண்ணன வேலை என் குடும்பத்தையே உங்க அம்மா பேசுறாங்க. உங்க அம்மா கிட்ட பேச்சு வாங்கிட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ இப்ப வரையா இல்லையா? சந்தோஷமான விஷயத்துக்கு இப்படியா சங்கடப்படுத்துவாங்க? நான் எங்க வீட்டுக்கே போறேன். நீ சீக்கிரம் வா. தினம் தினம் உன்னால நான் சீரழிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துருங்க. எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன். ஏய் சி வெச்சாடி, எப்ப பாரு நீ தொந்தரவு பண்றதுக்கு நீ வந்து தொலைஞ்சியா? அத்தை கை கொடுங்க. எதுக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட். சி அட கையை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன் அத்தை, கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு?